ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் ஜர்னி அண்ட் ஒயிட் ஆர்ட் அனிமி தமிழ். ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணி வீடியோஸ் போகிறதுல ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்லெஸ் நைட்மேர் 1 நம்ம விளையாட போகிறோம். ஸோ என்லெஸ் நைட்மேர் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே லோட் ஆகுது. ஜோவிக்னர். ஸோ இந்த கம்பெனி தான் இந்த கேம் உருவாக்கியிருக்காங்க. ஓகே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவள் கற்று அவங்களுக்கு பிடிச்சிட்டானா. ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் அவன் முடிச்சுக்கிட்டான். இதெல்லாம் வேணாம், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற ட்ராயரை பேட்ச் பார்ப்போமா? என்ன இருக்கா? நீங்கள் அடிக்கடி இந்த ட்ராயரில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு தெரியும். சைக்கோவா யாரோட மூஞ்சியும் அடித்து வச்சிருக்கான் அவன். இது வந்து அவன் ஒய்ஃபு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த பொண்ணோட மூஞ்சும் அந்த சைக்கோவோட மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் ட்ரெஸ்ஸு கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நேராக போகலாம். ஸோ எங்கே நடக்கிற சத்தம் கேட்குதா? ஓ, நம்ம நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். அவள் வரான்னு நினைக்கிறேன். இங்கே தான் சத்தம். இதா இது விண்டோ வாச்சு. அந்த நாய் நடக்கிற சத்தம்னு நினைக்கிறேன். சரி, இங்கே ஏதோ பேர் போட்டிருக்கே, ஏமி. சரி வாங்க நம்ம பார்ப்போம். பின்னாடி வந்து கூட கத்திடுவா. நம்ம பொண்ணுக்கு 11 வயசு. அதாவது இந்த கேரக்டருக்கோட பொண்ணுக்கு வந்து 11 வயசு போல். என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி, எதுக்கும் உஷாராக இருங்க. ஏன்னா அவள் எப்போ வேணால் வருவா. டேசரோட பேட்ரி. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி இதில் இருக்கிற திங்ஸ்லாம் ஷஃபில் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதோ பாருங்க, நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தா கூட இங்கே தான் டேசரோட பாடி இருக்கும். இங்கே தான் அந்த டேசரோட அது என்னது புல்லட்லேருந்து எல்லாமே பேட்ரி இது இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ராவில் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். இங்கே பார்த்தா கரெக்டாக இதில் அந்த டேசரோட புல்லட் இருக்கும். எல்லாமே அங்கே இருக்கும். இதில் என்ன இருக்கா? டிவியோட கரெக்டாக அவளுக்கு கேட்குமா? இல்லை, அவள் ஸ்மானாக இருக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் இன்னொரு திங்ஸ் இங்கே எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே தான் பிளேடும் இருக்குது. ஐயோ சவுண்டு கேட்டு போச்சு. இந்த நாய் வேறு கேள்வி தந்துச்சு. காலடி சத்தம் கேட்குதான். நல்லா கூர்ந்து கவனிங்க. ஏதோ பேசணும் இருக்குது. இங்கே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த டைனிங் டேபிள் வந்து சுற்றுறான். இங்கே ஒளிஞ்சிக்கிறேன் நான். காலடி சத்தம் கேட்கல. இந்த நாய் தான் ரொம்ப நேரம் தொலை பண்ணிகிட்டே இருக்கு. இந்த நாய் இந்த கேமில் எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம எங்கன்னா போனால் சும்மா டக்குன்னு வந்து பின்னாடி சறுக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். நாய்க்கு எல்லாம் விளையாட்டாக போச்சு. அவன் மேலே தான் இருப்பான்னு. இல்லை, இப்போ அவள் ஸ்பானாக இருக்க மாட்டா, வாய்ப்பே இல்லை. நல்லா கூர்ந்து கவனிங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் போய் போன உடனே ஒளிஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க. கேக்குதா? சரி, ஓகே. சத்தமே கேட்கல. வெளியே போய் பேட்சு ரவுண்ட் ஹலோ கைஸ், இப்போ என்கிட்ட விளையாடின கேமர்ஸ் ஜர்னி இப்போ சாப்பிட போயிருக்காரு. ஸோ நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். வரா காலடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் வரல அவ. டே நாய், உனக்கு எவ்வளோ பிஸ்கெட் போட்டாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். அந்த சைக்கோ வரா. என்ன எப்போனா குத்தனானே நீ பிடிச்சி அவளை கடிக்கிறியா? உனக்குலாம் பிஸ்கெட் போடுற பாரு. இதோ வராங்க, ரத்தத்தோடு வரா. என்ன நம்ம ஓனரை குத்துறாளே இவரை நம்ம என்ன அட்டாக் பண்ணுவோம்? அதெல்லாம் கிடையாது. கூட போனால் அப்படியே பின்னாடியே வரும். ஸோ அந்த பக்கம் போகிறா அவ.
ஏன்டி என்ன உயிரை வாங்குற? ஸோ சரி, இப்போ நம்ம கிளம்புவோம். அவள் போயிட்டு நீ யாரு? நீ எதுக்குடி என்னையும் துறக்குற? என்ன பண்ணுறா? அவள் இப்படி போயிடுறா. போயிட்ட பிறகு சரி நான் வெளில வந்தா அடி கிஜி 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 கிஜிக்குன்றா. நீ பாருங்களேன். இல்லைங்க அவள் வரா. ஹலோ கேம்ஸ் ஜெனி, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாம்பார் 2 சாதம் 3 7 வாழைக்காய் பொரியல் அதே தான். நேற்றும் இதே தான். என்ன பண்ணுறது? சரி எங்கே வந்துட்டேன். இருக்கான்னு தெரியலையே. இங்கே கிடையாது. எக்ஸ்ப்ளோர் த ரூம்ஸ். அங்கே டேபிளில் ஒரு டேப்லெட் மெடிசன் இருக்கும், அதை எடுத்துட்டிங்களா? இருங்க எடுத்துறேன். அது இவ என்ன பண்ணுறா? ரொம்ப கடுப்பேத்துறா இவ என்ன. இந்த நாய் இருக்குதே வேஸ்ட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். அங்கே ஒரு பார்சல் இருக்குல்ல, அதை போய் பிளேடால் கட் பண்ணுவோம். ஆமாம்ல. இருங்க பிளேடு. ஓகே. உள்ள கியர் அதே தான், நான் சொன்னதான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நேராக போங்க, கிளாக் கிட்ட போங்க, ரவுண்ட் கீயை போட்டு. அவள் அங்கே இருக்கிறான்னு நான் இல்லை, அது வேற ஒரு டோரு. உள்ளே யாரையும் பூட்டி வச்சு அவள் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. சங்கிலியெல்லாம் போட்டு அவங்க தான் வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. நேராக கிளாக் கிட்ட போய் முதல்ல ரவுண்ட் கீயை போடுங்க, கியரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்கொயர் கீயை வெளியே எடுங்க. அப்புறம் நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அங்கே தானே இருக்கும். அதை வச்சு நான் வேறு எதனா சொல்கிறேன். அங்கே என்ன இருக்கும் கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. இந்த டைம் ஷஃபில் ஆகிக்கலாம். உங்களை நம்பி நான் போகிறேன். யூஸ் பண்ணுங்கள், கியரை போடுங்க, யூஸ் பண்ணுங்கள், ஸ்கொயர் கீ எடுங்க. ஸ்கொயர் கீ எடுத்தாச்சா? இப்போ நேராக போங்க. இப்போ கண்டிப்பாக ஜர்க்கு வரும், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. தெரியும், ஜம்ப் ஸ்கேர் தானே? ஆமாம், கண்டிப்பாக. கிட்ட போங்க. போக முடியலைங்களே. போங்க, கண்டிப்பாக இதான் ஆகுது. அப்புறம் ஜம்ப் ஸ்கேரு. இப்போ இங்கே ஏதோ ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ இருக்கா? கேமரா இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ நேராக ஒளிஞ்சிக்கோங்க, சீக்கிரம் போங்க. ஓகே, அவள் வரலாம். எனக்கு தெரிஞ்சு அவள் வெளியே போயிட்டான்னு கீழே இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அதே தான் இருக்கும் தெரியல. சரி, இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நேராக நம்ம ரூம் நம்ம ஆல்ரெடி ஸ்பானான ரூமுக்கு போங்க. இல்லை கேம் ஜெனி, இந்த நாய் இருக்குது இல்லை, எவ்வளோ பிஸ்கெட் போட்டாலும் நமக்கு விசுவாசமாக ஆக மாட்டேது. என்னடா இது, ஓனர் பொண்டாட்டி சைக்கோ ஆகிட்டா, அவளை நம்ம அட்டாக் பண்ணுறா, அவளை கடி போகலாம் இல்லை, எங்கே போனாலும் பின்னாடியே வந்து காட்டி கொடுத்துறது. சரி, இப்போ நம்ம எங்கன்னா போவோம். கண்டிப்பாக கீழே தான் இருப்பா. இல்லை, நேராக நம்ம ஸ்பானான ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு தான் ஸ்கொயர் கீ தேவைப்படும். அங்கே போங்க. ஒரே செகண்ட் இருங்க. தோ அந்த கது தான், யாரையும் பூட்டி வச்சிருக்கா. திறந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு. ஒரு செகண்ட் இருங்க, ஜாலி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். சூப்பர் ஐடியா, வேறு லெவல் மாஸ். ஆனால் அந்த சைடு. ஓகே, ஜாடி இங்கே இருக்குது. ஜாடி வா, இங்கே இல்லைனா இங்கே போட்டுட்டு அந்த சைடு போகலாம்ல. ஓகே, அவள் வருவா. ஒளிஞ்சிக்கோங்க. அவள் வர சைடுக்கு அவள் இப்படி போனாலாம் நம்ம இப்படி போயிடலாம். அவள் இப்படி வந்தாலாம் நம்ம அவள் இப்படி வந்தாலும் அந்த ரூமுக்காக போவா. அந்த செகண்ட் நம்ம இப்படி போயிடலாம். இப்படி வந்தாலும் இப்படி போயிடலாம். அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ண, வாயில் வரவே இல்லை. இன்னும் வரமாட்டா அவ. வீடியோவை எடிட் பண்ணும்போது கட் பண்ணி தான் போட்டோம். அதனால இப்போ எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்னு தெரில. பாட்டில் உடஞ்சி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரமாட்டா. செவுட்டு சைக்கோவாக இருப்பாளோ? ஹெட்ஷாட் சைக்கோ தான், செவுட்டு சைக்கோவாக இருப்பான்னு நான் நம்பல. நீங்கள் அந்த சைக்கோவோட மூஞ்சி நீங்கள் அந்த கேம் நீங்கள் விளையாடி பாருங்கள், இல்லை ஒரு டைம் மாட்டி பாருங்கள். அது அவள் மூஞ்சை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சுட்டு அவனும். அது எந்த கண்ணு, யார் சுட்டா, வரலையே, லாங் ஷாட்லேருந்து சுட்டானா இல்லை கிட்டேருந்து சுட்டானா என்னன்னே தெரில. ஆனால் ரத்தம் ஊற்றும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒரு செகண்ட் இருங்க, இவகிட்ட மாட்டிட்டா கூட நம்ம அந்த ஸ்பானான ரூம்லேயே தானே போவோம். ஆமாம், அப்போ நம்ம ஈஸியாக அந்த நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிறத வச்சு ஆனால் பொருள்லாம் சிலது ஷஃபில் ஆகலாம்ல, எங்கன்னா போயிடலாம். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கீழே போனாலும் பிரச்சனை இல்லை, மாட்டலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே தான் இருப்பான்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லலை. அவன் எனக்கு தெரிஞ்சு கீழே இருப்பா, கிச்சனில் இல்லைன்னா இங்கே வாசலில் இருப்பா. நல்லா பாருங்க, போய் ஒளிங்க, போங்க. இங்கே தான் இருக்கா. நம்ம ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்க.
என்னது இது வேகமாக மூவ் ஆக மாட்டேங்குதே. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் தேவையில்லாத நேரத்துலலாம் என்ன பண்ணும், மாட்டக்கூடாதுன்னு வேகமாக ஓடும் போதெல்லாம் டக்குன்னு மாட்டிக்கும். ஸோ அவன் இந்த ரூமுக்கு வருவாளா? தெரியல, இது வரைக்கும் வந்ததில்லை. நான் விளையாடுற வரைக்கும். நான் இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் தனியாக விளையாடிட்டேன். எப்படி இருக்குன்னு சும்மா ஃபஸ்ட் டைம் விளையாடி பார்க்கறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு இதை பிசி கேம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது மொபைல் எல்லாத்துலேயும் இருக்குன்ட்டு. இதே மாதிரி இன்னொரு கேம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்னு. அதையே நான் விளையாடி பார்க்க போகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்னா இந்த வீடியோக்கு டிஸ்லைக் பண்ணுங்கள். வரவே மாட்டேங்கிறாளே. வரா இவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் வரா. எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளில வந்து எதனா ஒரு பொருளை கீழே போட்டு பார்ப்போம். அப்போ தான் அவன் ரிட்டர்ன் போகும்போது நம்ம அவள் பின்னாடியே போயிடலாம். அப்போ நம்ம அந்த பாத்ரூம் சைடாக வரும்போது அவள் அங்கே நின்றுட்டு இருக்கா. ஓ இல்லை, இந்த நம்ம ஜாடி போட்டது அவள் லேட் ரியாக்ஷன் பண்ணி வரும்போது நம்ம அந்த சைடாக போயிட்டோம். அப்போ தான் அவள் வந்திருக்கா. ஓ ஓகே ஓகே. இந்த கேமில் அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாவது நம்ம கொஞ்சம் மல்டிப்ளேயர் இருந்து ஒருத்தன் வேணுமே மாட்டி அதை இதில் மல்டிப்ளேயர் இருந்து ஒருத்தன் வேணும்னே மாட்டி அவன் மூலியமாக ஸ்பெக்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் மல்டிப்ளேயர் இல்லை. இதே மாதிரி எண்ட்லெஸ் நைட்மேர் 2 இருக்குது. அதை நீங்கள் அது உங்களுக்கு வேணும்னா ஸோ சிஜிடி கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் இல்லை. ஆனால் அது இருந்தாலும் கிராண்ட் பால வரசு இந்த கிராணியில் வர கேமில் மாதிரி கிராணி 2 அதில் கிராண்ட் பா எங்கே இருக்காரு, கிராணி எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே அது கூட கிடையாது. ஒரு போலீஸ்கார வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது. இது கூடாது தான். காலடி சத்தம் கேட்கல. சரி, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் கொஞ்ச நேரம் பேச மாட்டோம். ஓகேவா? இங்கே இருக்கா? ஓகே, இந்த ரூமுக்குள்ளே போவோம். ஜூஸ் செம்ம டேஸ்ட்டு. அதுவும் ஆப்பிள் ஜூஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, என்ன இருக்கான்னு பாருங்க. அங்கே எதுவும் இருக்கு கீழே. ஊக்கு போட்டு வேற லெவலு. வந்துட்டா. ஐயோ பேய். இது அங்கே கிச்சனில் உட்காந்துறது தானே, நோட்டீஸ் பண்ணிங்களா நீங்கள்? ஒழிஞ்சிக்கலாம். இப்போ சரியான டைமு. அவள் வெளியே யாரோ நாயா? இப்போ வெளியே போகலாம்னு நினைக்கிறேன். வெளியே போங்க. இந்த ஊக்கு வச்சு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்கள். அங்கே படி ஏறினோடனே டக்குன்னு ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். அங்கே 2 கபோர்டு இருக்கும். அந்த 2 கபோர்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுக்க தான் இந்த ஒயரா ஊக்கா ஏதோ ஒன்று. ஓ இன்னும் இது லாக் ஆகிடுச்சு. சாவி இருக்கான்னு? சாவி கூட இல்லை. ஓ இன்னும் இது நம்ம டோரை லாக் பண்ணி நம்ம ஒன்று இருக்காங்க. என்ன ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஓ மை காட். ஓகே, அவன் நந்து வர, சீக்கிரம் ஒழிஞ்சுக்கோங்க. அதான் கதவு ஓப்பனில் தானே இருக்குது. சி லாக்கில். ஒருவேளை மேன் ரூமில் இருக்கிற சவுண்ட் தான் நமக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி வெளி இல்லை அவதான் கிட்ட வரா. பொருள் இந்த ரூமுக்கு மேலே தான் அந்த ரூம் இருக்கோ. டாகி அமைதியாக இருப்பா. இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். என்ன பேர் தெரியுமா? சுப்பிரமணி. நல்லா இருக்கு. இங்கே வந்தாலும் அவன் இங்கே தான் சுத்தரா. சுப்பிரமணி சும்மா இல்லாமல் போய் அந்த சைக்கோவை போய் கடிச்சிட்டு வா. கடிச்சு அவளை குதறிடு. அதுக்கப்புறம் நீ குதறின அந்த மீட்டை வச்சு நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம அமைதியாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது மேலே இருக்கிற இதுதான் இந்த சத்தம் தான், அந்த ரூம் சத்தம் தான். வெளியே போய் பார்க்கலாம். அப்படியே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்வென்ட்ரி இது வந்து மைண்ட் கிராஃப்டில் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ண மாதிரி தான் இது. நம்ம இப்போ என்ன பண்ண டக்குன்னு சொல்லுங்க. அவள் வரா. ஓ நோ, எப்போ போனோமோ வரலாம். ஆமாம், படிக்கட்டுலேருந்து இறங்கி வரா. என்ன பண்ணணும்? நேராக படிக்கட்டில் ஏறணும். அது ஓப்பனில் தான் இருக்குது. அவள் எங்கே வரா? நேராக படிக்கட்டில் ஏறணுன்னே ரைட் சைட்லேயே அப்படி டக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அங்கே ரூமில் போய் அந்த 2 கபோர்டு இருக்கும் ஒளிஞ்சிக்கிறதுக்கு. அந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அது கைவிட்டு எடுக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஹூக்கு. இதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அடுத்தடுத்து பண்ணணும். இப்போ நான் வெளில போட்டோமா போகக்கூடாதான்ட்டு தெரியலையே.
ஓகே இன்னொன்று ஃபேமஸ் ஜேர்னி கொஞ்சம் நாள் நீங்கள் விளையாடுங்க. சரி ஸோ கவலைப்படாமல் போங்க. ஸோ கிச்சனில் தான் பார்த்துட்டேன் பிச்சைக்காரிக்கு. அதுவும் முடிய வச்சுட்டு போட்டு ஆடுறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்தோன்னா உள்ளே போகிறோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எதுவுமே இல்லை. இதுக்கு அந்த சைடு ஒரு கபோர்ட் இருக்கும். சூப்பர் சூப்பர் சுப்பிரமணி. அவங்கள பாருங்கள், இப்பயே பாருங்கள். எவனோ ஹெட்ஷாட் போட்டிருக்கான். கையில் அவ்வளோ பெரிய கத்தி. ஏமா தர்பூசி எதனா வெட்டணுமா? வாங்கி தட்டா? அவ்வளோ பெரிய கத்தி வச்சுன்னுக்கிறேன். ஐயோ இது என்னை பார்த்து போட்டு கொடுக்குது. ஐயோ உட்கார சிம்பிள் கூட போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து அந்த சைடு ஒரு ஐயோ இந்த கபோர்டுக்கு அந்த சைடு ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்கு நடுவில் இந்த கபோர்டுக்கு நடுவில் ரெண்டுத்துக்கு நடுவுலையும் ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைடு போட்டால் நீங்கள் கதவு திறந்து வெளில வந்துட்டு அந்த கதவு மூடிடுங்களேன். கதவு மூடினா சத்தத்தை கேட்டு வந்துட மாட்டா. எனக்கு பயமாக இருக்கே. அப்போனா கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்லை பயப்பட முடியாது. ஊக்கு தான் யூஸ் பண்ணிடலாம். ஓ கேரேஜ் பிளேட்டோட பாஸ்வேர்டு என்ன 1208 இருக்கேன். இல்லை அது கிடையாது. திஸ் இஸ் எ ஃபோட்டோ ஆஃப் த கார் இன் கேரேஜ். நம்பர் பிளேட் இஸ் கிளியர்லி விசிபிள். நம்பர் பிளேட் கிளியர். ஓகே. த பேக் ரீட்ஸ் பாஸ்வேர்ட். புரியலையே. Amy does not like car because I always drive it to work. ஸோ என்னன்னா அங்கே ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோலேருந்து என் பாஸ்வேர்டு வந்து நம்பர் பிளேட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதுவும் இல்லாமல் இல்லை ஏமிக்கு வந்து கார்னால் என்னோட அதாவது இந்த கார்னால் பிடிக்காதான். ஏன்னா வந்து ஹீரோ வந்து காரை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது வேலைக்கு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவானா. அதனால் ஏமிக்கு வந்து இந்த கார் பிடிக்காதான். ஸோ இது நம்ம எடுத்து நான் ஒளிஞ்சு ஓகே போனானா ஓலி. ஐயோ தெரியாமல் எழுதி வந்துட்டேன். இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்துருச்சு. ஓ இந்த ஃபோட்டோ வேறு எதுக்கான க்ளூவாக தான் இருக்கும். அங்கே ஒரு இடத்துல நம்பர் பிளேட் இஸ் மை பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது அந்த கீழே அங்கே டிவி கீழே போயிட்டுருக்கா. ஒன்றரை வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கீழே போக வேண்டிய டைம் தான். ஓ நோ. ஸோ இன்னும் முன்னாடியே போய்க்கலாம். ஆனால் இப்போ கீழே போயிட்டாலே. இப்போ கீழே போய் அங்கே டிவி இருக்கிற இடத்துல ஒரு சோப் கேஸ் இருக்கும். அதுக்கு பாஸ்வேர்டு இதுதான். முதல்ல பாஸ்வேர்டு என்ன பார்த்துக்கலாம். 1208. இந்த பாஸ்வேர்டை போட்டால் உள்ளே கண்டிப்பாக டேசரோட ட்ரிகர் தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே கேபின் அசம்பிள் பண்ணி நம்மக்கிட்ட பாருங்கள். டேசரோட பேட்ரி, பாடி, புல்லட்டு, இப்போ ட்ரிகர் மட்டும்தான். நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ட்ரிகர் இது கூட ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இது புல்லட்டு. அந்த 3 விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு புல்லட்டை லோட் பண்ணி அவ்வளோதான் சுட்டு காலி மச்சா பண்ணுறோம். நீ இப்போ சத்தம் கேட்குது. இப்போ அவள் மேலே வந்து ரைட் அவள் கீழே போகிறான். அந்த சத்தம் தான் நம்மளுக்கு கேட்குது. இப்போ நீங்கள் தைரியமாக கொஞ்சம் வெளில வாங்க. ஐடியா அதெல்லாம் இருக்கா? நத்திங். இதில் ஸ்டாண்டர்ட் மோட் மட்டும்தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் மோட், ஸ்டாண்டர்ட் கேம் மோட், ப்ராக்டிஸ் மோட், ரிமூவ் கோஸ்ட் இன் கேம், யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ரூம் சேஃப்லி. கோஸ்ட் மோடில் அவள் இருப்பாள். ஆனால் அவளால் நம்ம பார்க்க முடியாது நம்மளை. இந்த ஊரும் எவ்வளோ கொடூரமாக இருக்குது. சரி விளையாடுவோம். வரா இல்லை கீழே போகிறாளா தெரியலையே. நம்ம இன்னும் சாகவே இல்லை. எக்ஸ்ப்ளோர் த ரூம்ஸ் அண்ட் ஃபைன் க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு படியில் அந்த இதுவை தேய்ச்சின்னு வரான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தான் மேலே வரா. சத்தம் ரைஸ் ஆகுது. ஸோ அந்த பக்கம் போன பிறகு நம்ம அப்படியே குடுன்னு கீழே போயிட்டு அந்த டிவி இருக்கிற இடத்துல சூட் கேஸ் போட்டுற வேண்டியது தான். சூட் கேஸோட பாஸ்வேர்டு 1208 தான். சரி நம்ம இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சிக்கலாம். பார்ட் 2 வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது திரும்ப நான் விளையாடணும்னு நான் விருப்பப்படவே இல்லை. இந்த அளவுக்கு ஹாரர் கேம்ஸ்லாம் ஏன் இருக்குதுன்னு தெரில. ஹாரர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. என்ன ஹேங் ஆகுது? இதாகிடுச்சு. என்ன ஒரு மாதிரி ஆகுது. சரி இந்த ஒரு மாதிரி ஆகுது. நான் மூவ் பண்ண ஒரு மாதிரி ஆகுது. எங்கே இருக்குன்னு தெரில. சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பார்த்து வேணா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரான்னு தான் நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ பாய் கைஸ். பாய்.